So we'll proceed with the hydrocarbons now. Right. What are hydrocarbons? Compounds containing carbon and hydrogens alone. கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ். ஓகே, இதுல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் பிரிக்கலாம், அலிஃபேட்டிக், அரோமேட்டிக் பிரிக்கலாம், நிறைய பிரிக்கலாம். நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் போக விரும்பல. வி ஆர் டூயிங் கிராஷ், ஸோ வி வில் கிராஷ். எவ்வளோ ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம கொண்டு போவோம். அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ்னு 3 கேட்டகரி வச்சிருக்கோம். சரி, இதோட ஃபார்முலா CnH2n + 2, CnH2n, CnH2n - 2. இதுல இருக்கிற எல்லா கார்பனும் sp3 கார்பன். இதுல டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் sp2 கார்பன், ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பன் sp கார்பன். அப்ப இங்க கார்பன் கார்பன் லென்த் இருக்கு, கார்பன் ஹைட்ரஜன் லென்த் இருக்கு. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன், கார்பன் ஹைட்ரஜன் கம்பேரிட்டிவா கொடுக்குறேன். இதோட பாண்ட் லென்த் 1.54 ஆங்ஸ்ட்ராம் யூனிட், இது 1.112 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். நல்லா பாத்துக்கோ, கம்பேரிட்டிவா படிச்சிட்டீங்கன்னா ஈஸி. இது 1.34, இது 1.2 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஓகேவா? பாண்ட் லென்த் பாத்துக்கு, இது 1.10 கொஞ்சம் கம்மி, இது 1.08 இதுவும் கொஞ்சம் கம்மி. ஸோ கார்பனோட பாண்ட் லென்த்தும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் லென்த்தும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அடுத்தது பாண்ட் எனர்ஜி. இதோட எனர்ஜி 80 to 85 கிலோ கேலரி, இது 142 கிலோ கேலரி. ஏன்னா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்டோட ஸ்ட்ராங். இது 195 கிலோ கேலரி, ட்ரிபிள் பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங். அதே இந்த பாண்டோட எனர்ஜி பார் 98.6 கிலோ கேலரி, இது 106 கிலோ கேலரி, இது 121 கிலோ கேலரி. பாண்ட் லென்த் குறையுது, லென்த் குறையுதுன்னா எனர்ஜி அதிகமாகும், ஞாபகம் வச்சுக்கோ. எனர்ஜி அதிகமாகும், ஞாபகம் வச்சுக்கோ. இது sp3ன்றதுனால எப்பயுமே இது டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரியில இருக்கும், இது ட்ரைகோனல் பிளானர் ஜியாமெட்ரியில இருக்கும். இது லீனியர், ஏன்னா 180 டிகிரி. கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் போது லீனியரா இருக்கும். இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் அல்கேன், அல்கீன், அல்கைனுடைய காமன் பாயிண்ட்ஸ். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? அல்கேன்ஸ்க்கு பாராஃபின்ஸ் பேரு, ஏன்னா தே ஆர் லீஸ்ட் லெஸ் ரியாக்டிவ், அதனால பாராஃபின்ஸ் பேரு. இவங்களுக்கு ஒலிஃபீன்ஸ் பேரு. ஏன் ஒலிஃபீன்ஸ்னா இவங்க கிட்ட இருந்தா நிறைய ஆயில்ஸ் எடுக்கிறாங்க, ஆயில் ஃபார்மிங் காம்பவுண்ட்ஸ். நம்ம இந்த ஆயில் ரிஃபைனரிஸ்ல எடுக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஜென்ரலி அல்கீன்ஸ் அல்கைன்ஸா தான் இருக்கும். அதனால இவங்களுக்கு ஒலிஃபீன்ஸ் பேரு. என்சிஆர்டியோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இங்க இத அந்த ஹைட்ரோ கார்பன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு கொடுத்துருப்பாங்க. யூசஸ் இன் ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜை ஒரு தடவை கம்ப்ளீட்டா நீங்க கோத்ரூ பண்ணணும். அதுல இருக்கிற விஷயத்த சாதாரணமா நினைச்சிக்க கூடாது. ரைட்டா? டைரக்ட்லி I'll go on to the next. We'll start alkanes. We'll start alkanes ஓட ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நான் கொஞ்சம் கடகடன்னு ஒரு சில வேலைகள் பார்க்குறேன், அதை பத்தி சொல்லு. ஒரு அல்க் ஈன எப்படி நாம அல்க் ஏனா மாத்தலாம், ஒரு அல்க் ஐன எப்படி மாத்தலாம், ரைட்டா? ஒரு RH எப்படி மாத்தலாம், ஒரு ஆல்கஹால் இருக்கு எப்படி மாத்தலாம், ஒரு ஆல்டிஹைடு இல்லைன்னா ஒரு கீட்டோன் இருக்கு, அத எப்படி நாம அல்க் ஏனா மாத்தலாம். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அதை என்ன பண்ணலாம், கிரிக்னாட் ரியேஜென்ட் இருக்கு, அதுல இருந்து எப்படி அல்கீனை கொண்டு வரலாம். இதுல கிரிக்னாட் ரியேஜென்ட் இங்க எழுதுறேன். கடைசியா மெட்டல் கார்பைட்ஸ். ஒரு ரியாக்ஷனை யார கொடுத்தா எப்படி மாத்தலாம்னு படிக்கணும். ஓகேவா? ரைட். ஆன்சர் மை கொஸ்டின். ஹவ் வில் யூ கன்வெர்ட் an alkene to an alkane? பதில் சொல்லு. ஹைட்ரோஜன். சார், இதுல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும் சார், இதுல கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும்.
So you add hydrogen, sir. Addition of hydrogen. This is called as hydrogenation. Hydrogenation. இதை செய்யறதுக்கு ஸ்பெஷல் ரியேஜன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஹைட்ரஜன் வித் நிக்கல் ஆர் நிக்கலுக்கு பதிலா பிளாட்டினம் ஆர் பல்லேடியம் எனிதிங் இத ஒரு ரியாக்ஷன் பேர் வச்சு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு சபாத்தியர் சாண்டர்சன் reaction சொல்லுவாங்க. ஏன்னா why? Because this reaction converts alkyne also into alkene first. அதுக்கப்புறம் இந்த அல்கீனை அல்கேனா மாத்தும். ஸோ அதாவது கவனி, டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இருந்தா இந்த ரியேஜென்ட்டை நீ ஆட் பண்ணா அது சிங்கிள் பாண்டட் காம்பவுண்டா மாறிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். சபாத்தியர் சாண்டர்சன் ரியாக்ஷன் என்ன சார்? A double bonded molecule or a triple bonded molecule is completely converted into a single bonded molecule. That's it. புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியர்? என்ன Yes, பதிலே sir. சொல்ல மாட்டீங்க? வெரி குட். ஓகே. அடுத்தது, how will you convert an RX into an alkane? There are a lot of reactions in this. ஒரு RX alkane மாத்துறது நிறைய ரியாக்ஷன் இருக்கு. I can use a nascent hydrogen. Nascent hydrogen என்ன? Sir, the hydrogen that is developed in that point. So that இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? இந்த ஹெச்சை வெளில எடுத்துட்டு இந்த ஹைட்ரஜன் போய் அங்க உட்காந்துக்கும். இதுக்கு பேர் தான் நேசன்ட் ஹைட்ரஜன். நேசன்ட் ஹைட்ரஜன். நீங்க என்ன பண்ணணும்? இந்த நேசன்ட் ஹைட்ரஜனை யார் யாரெல்லாம் கொடுப்பான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நேசன்ட் ஹைட்ரஜனை யார் யாரெல்லாம் கொடுப்பா? ஜிங்க் காப்பர் கப்புள் வித் எத்தனால், அலுமினியம் மெக்னீசியம் கப்புள் வித் எத்தனால், ஜிங்க் கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஜிங்க் கூட அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நேசன்ட் ஹைட்ரஜனை கொடுக்கும். ஸோ நேசன்ட் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷனை நீ செய்யலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இருக்கு, அதுக்கு பேரு உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன் என்ன? RX plus 2Na plus RX ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வெளியில போகும் சார்? இந்த பக்கம் ஒரு NaX போயிடும், இந்த பக்கம் ஒரு NaX போயிடும், ஃபைனலா R ப்ராடக்ட். புரியுதாப்பா? இஸ் இட் கிளியர்? Yes, sir. எஸ். நான் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே கவனிச்சிட்டே வா. ட்ரெயின்ல போற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ட்ரெயின் நிக்காம போயிட்டு இருக்கு. ரைட். அடுத்தது, இங்க அப்படியே நீ RX plus 2Na பதில் ஒரே ஒரு ஜிங்கை யூஸ் பண்ணலாம். இப்ப ஜிங்க் X2 வெளியில போயிடும், RR ப்ராடக்ட். ஜிங்க் X2 வெளியில போயிடும். இதுக்கு பேரு பிராங்க்லாண்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு பிராங்க்லாண்ட் ரியாக்ஷன் பேரு. புரிஞ்சுதா? அடுத்தது போட்டுமா? அடுத்த ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். என்ன சார் அது அப்படின்னாக்கா, அந்த ரியாக்ஷனுக்கு கோரே ஹவுஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். இதை மட்டும் நான் தனியா எழுதி காமிக்கிறேன், அது ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். கோரே ஹவுஸ் ரியாக்ஷன் சார் அப்படின்னா என்ன சார்? 3 கெமிக்கல் பா. ஃபர்ஸ்ட் கெமிக்கல் லித்தியம் மெட்டல், ரெண்டாவது கெமிக்கல் CuX குப்ரஸ் ஹேலைட், மூணாவது R'X. 3 கெமிக்கல் லைனா ஆட் பண்ணணும். RX ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு இந்த 3 கெமிக்கல் லைனா ஆட் பண்ணினா R' will be the product. Rனா மெத்தில்னு வச்சுக்கோ, R' எத்தில்னு வச்சுக்கோ. அப்ப இது ரெண்டு சேர்ந்தா ப்ரோபேன் ப்ராடக்ட், அல்கேன் ப்ராடக்டா கிடைக்கும். அல்கேன் ப்ராடக்டா கிடைக்கும். ஒரு தடவை அந்த ரியாக்ஷன்ல என்னெல்லாம் இன்டர்மீடியட்னு எழுதுறேன். ஸ்டெப் 1 எழுதுறேன். RXும் லித்தியமும் சேரும்போது அல்கைல் லித்தியமும் லித்தியம் ஹேலைடும் கிடைக்கும். அல்கைல் லித்தியம் கிடைக்கும் முதல் ஸ்டெப். இந்த அல்கைல் லித்தியம் கூட குப்ரஸ் ஹேலைட் சேரும்போது டைஅல்கைல் லித்தியம் குப்ரேட்டும் லித்தியம் ஹேலைடும் கிடைக்கும். இவன் தான் மெயின் இன்டர்மீடியட், டை அல்கைல் லித்தியம் குப்ரேட். இத பத்தியும் கொஸ்டின் கேட்கலாம், கவனமா இருக்கணும். டை அல்கைல் லித்தியம் குப்ரேட். மூணாவது ஸ்டெப் பாரு. இந்த டை அல்கைல் லித்தியம் குப்ரேட் கூட மூணாவது ரியேஜென்ட் R'X போட்டினா மெயின் ப்ராடக்ட் RR' லித்தியம் ஹேலைடு அல்கைல் குப்ரேட் கிடைக்கும். இது ஃபர்தரா ரியாக்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஃபர்தரா இந்த ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த 3 ஸ்டெப். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கோரே ஹவுஸ் ரியாக்ஷன்ல வாட் இஸ் த மெயின் இன்டர்மீடியட்னு கேட்டா டை அல்கைல் லித்தியம் குப்ரேட்னு சொல்லணும். அடுத்தது போறேன் சார். ஆல்கஹாலை எப்படி RH மாத்துவீங்க?
அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஓவை எடுக்கணும். ஜஸ்ட் இந்த ஓவை ரிமூவ் பண்ண போகல, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குன்னா பேரு ரிடக்ஷன். ஆனா என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். யார் சார் அவன்? ரெட் பாஸ்பரஸ் வித் ஹைட்ரோயோடிக் ஆசிட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட், அல்கேன் கிடைச்சிரும். புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? கிளியர்? எஸ் சார். எஸ், வெரி குட், வெரி குட், சார். வெரி குட். அடுத்தது ஆல்டிஹைட் கீட்டோனை எப்படி அல்கேனா மாத்துவீங்க? ரெண்டு நேம் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க, சொல்லுங்க யாராவது. உல்ஃப்கிஸ்னர், கிளமன்சன். So it is Clemmensen reduction, and otherwise you can go for Wolff-Kishner reduction. So இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல ஏதாவது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் த ரியேஜன்ஸ்? சார் இங்க ஜிங்க் அமால்கமும் கான் ஹெச்சிஎலும் ரியேஜன்ட். இங்க ஹைட்ரசீனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸும் அல்காக்சைடு, சோடியம் அல்காக்சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸும் ரியேஜன்ட். இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே ஆல்டிஹைடு இல்லைன்னா கீட்டோனை அல்கேனா மாத்திரும். வெரி குட், சூப்பர். அடுத்தது பாருங்க, RCOOH கார்பாக்சிலிக் ஆசிட், இத RH மாத்தலாம், அல்கேனா மாத்தலாம். அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன்? CO2 ரிமூவ் பண்ணிருக்கேன். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேரு? டீகார்பாக்சிலேஷன். இந்த டீகார்பாக்சிலேஷன் கெமிஸ்ட்ரியில ஒரே ஒரு ரியேஜென்ட் தான் இருக்கு. அந்த ரியேஜென்ட் பேர் என்ன? சோடா லைன். சோடா லைன் என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் சேர்ந்த மிக்சர். சார் எனக்கு இந்த டீகார்பாக்சிலேஷன்ல வேற மெத்தட் இருக்கானா? இருக்கு. கோல்பி எலக்ட்ரோலைசிஸ். இந்த ரெண்டையுமே நான் உங்களுக்கு இப்ப கீழே தனியா எழுதி காமிக்கிறேன். இந்த ரெண்டுமே டீகார்பாக்சிலேஷன் தான். இந்த ரெண்டு டீகார்பாக்சிலேஷனையும் நான் கீழே தனியா எழுதி காமிக்கிறேன், கவலைப்படாத. ஓகேவா? கிரிக்னாட் ரியேஜென்ட்டுக்கு போயிடுறேன். கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, யாராவது சொல்ல முடியுமா? Why Grignard agent is so special? ஏன்னா இந்த ஆறுக்கு மைனஸ், அதையும் சொல்லணும் தம்பி. ஆறுக்கு மைனஸ், பொதுவா RX ஆறுக்கு பிளஸ் சார்ஜ் தான் இருக்கும். ஆனா கிரிக்னாட் ரியேஜென்ட்ல தான் அல்கைல் குரூப் நெகட்டிவா இருக்கு. ரொம்ப 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 ஹைலி ரியாக்டிவ் R மைனஸா இருந்துச்சுன்னா. அப்ப if it sees H plus, that is enough. R minus H plus பார்த்துச்சுன்னா போதும், alkane is your product. alkane is your product. அப்ப சார் யார் யாரெல்லாம் நான் இங்க ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணலாம்? யார் யாரெல்லாம் இந்த ரியாக்ஷனுக்கு ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், you add water, that is enough. This is the product. Or second, you can add alcohol. alcohol RO க்கு மைனஸ், H க்கு பிளஸ், this is the product. You can add ammonia. You can add first na phenol எழுதுறேன், phenol. You can add ammonia. You can add RNH2 primary amine. You can add R2NH secondary amine. You can add RC triple bond CH. You can add carboxylic acid. In the reagents, like any one reagent you add, you'll get the same alkane as the product. புரியுதா பாரு? Any one of these with Grignard reagent gives alkane. யாருக்காவது புரியலன்னா கேளு. ஓகேவாப்பா? எஸ் சார். நெக்ஸ்ட் ஃபைனலா மெட்டல் கார்பைடு. அது நீ எந்த கார்பைடு எடுத்துக்கிறன்றத பொறுத்தது. நான் எழுதி காமிக்கிறேன் பாரு. இதுக்கு பேரு அலுமினியம் கார்பைடு, இதுக்கு பேரு பெரிலியம் கார்பைடு. ஸோ நீ எந்த கார்பைடு எடுத்துக்கிறன்றத பொறுத்து ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் கன்சியூம்டு மாறலாம். என்ன கிடைக்கும்? அலுமினியம் கேட்டையான், அது இங்க இருக்கிற ஆனையான் எடுத்துக்கும். இங்க இருக்கிற ஆனையான் OH மைனஸ், அலுமினியம் ஹைட்ராக்சைடு. கார்பன் இங்க ஆனையான், அது இங்க இருக்கிற கேட்டையான் எடுத்துக்கும். ஸோ கார்பன் கேட்டையான் எடுத்துச்சு. அதே மாதிரிதான் ரெண்டாவதுலயும் பாரு, பெரிலியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் மீத்தேன். இது ரெண்டுலயும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ கவனிச்சிருக்கணும். இவன் 4 பிளஸ், ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 4 கார்பனோட சார்ஜ், இந்த 3 அலுமினியத்தோட சார்ஜ். புரிஞ்சுதா பாரு? இங்க கார்பன் 4 மைனஸ்ல இருக்கு, புரிஞ்சுதா? அதனாலதான் 4 H பிளஸ் சேர்த்துக்கிட்டு மீத்தேன் கிடைச்சது ப்ராடக்டா. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அதே மாதிரி பாரு, பெர்லியம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எத்தனை பாசிட்டிவ்? 2 பாசிட்டிவ். பெர்லியம் இஸ் ஆல்வேஸ் +2. பெரிலியம் இஸ் ஆல்வேஸ் +2. 2 பெர்லியம் இருக்கு. தட் மீன்ஸ் டோட்டலி 4 பிளஸ் சார்ஜஸ் ஆர் தேர்.
So what is the charge of carbon? What is the charge of carbon? 4 minus charges. புரிஞ்சுதா? Yes, So sir. அப்ப if you take, if the carbide is having C power 4 minus, if the carbide is having C power 4 minus, methane is the product. Methane is the product. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சூப்பர்ப்பா. இப்போ நான் இந்த கோல்பு இந்த 2 டீகார்பாக்சிலேஷன் நடத்துறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு தடவை ஃபாஸ்டா நடத்திட்டு அடுத்தது போறேன். சரி கவனி, இந்த டீகார்பாக்சிலேஷனை மட்டும் தனியா பார்க்க போறோம், ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். டீகார்பாக்சிலேஷன். சரி, ஃபர்ஸ்ட் டீகார்பாக்சிலேஷன் மெத்தட் பாரு. ஆசிட், அதுல சோடா லைன் போடுறேன். சோடா லைன்னா என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், acid react with base to form salt. So இதான் first step. சோடா லைன் என்ன வெளியில போகுதுன்னு பாரு. என்னப்பா வெளியில போச்சு சொல்லுங்க. சோடியம் கார்பனேட் வெளியில போச்சா? ரிமைனிங் இந்த ஆறு இந்த ஹெச்சும் ஒன்னா சேர்ந்துரும், அல்கேன். புரிஞ்சுதான் பாரு, புரிஞ்சுதான் சொல்லு. Yes, sir. இது ஒரு மெத்தட் பா. So decarboxylation, removal of carbon dioxide using soda lime. Removal of carbon dioxide using soda lime. இப்போ நான் ரெண்டாவது மெத்தட் பார்க்க போறேன். கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ். எலக்ட்ரோலைசிஸ்னா கரண்ட்டை யூஸ் பண்ணி செய்யறது. இதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் சோடியம் பெடசில கொஞ்சமா கரைச்சி பாரு, இது கிடைக்கும், சால்ட் கிடைக்கும் இல்லையா. நான் அந்த சால்ட்டை எழுதுறேன். இதுதான் சால்ட். என்னன்னா 2 moles ரியாக்ட் ஆகும். 2 moles ரியாக்ட் ஆகும். கரண்ட் அனுப்புறாரு, எலக்ட்ரோலைசிஸ். சால்ட்ல வெறும் சாலிட்ல தனியா கரண்ட் அனுப்ப முடியாதுல்ல, அப்ப தண்ணியில கரைச்சி வச்சிருப்பாரு. அப்ப H பிளஸ் OH மைனஸ், H பிளஸ் OH மைனஸ் இருக்கும். ஸோ பாரு, இதுல யார் யாரெல்லாம் கேட்டையான்ஸ்? இவனுங்க 2 பேரும் கேட்டையான்ஸ். அப்ப இவனுங்க எங்க போவானுங்க? கேத்தோடுக்கு போவானுங்க. யார் யாரெல்லாம் ஆனையான்ஸ்? இவனுங்க 2 பேரும் ஆனையான்ஸ். இவனுங்க ஆனோடுக்கு போவானுங்க. சரி, ஆனோட்ல என்ன நடக்குதுன்னு பாரு. ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா, இந்த RCO மைனஸ் இருக்குல்ல, அது 2 மாலிக்யூல் இல்லையா, அது போயிட்டு என்ன பண்ணும், 2 எலக்ட்ரானை விட்டுரும்பா. ஏனோட்னா ஏன்னா ஆனோட்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். 2 எலக்ட்ரானை விட்டுடும். அப்படி விட்டுடுச்சுன்னா பாரு என்ன பண்ண போகுதுன்னு, ஃப்ரீ ரேடிக்கலா மாறிடும். ஃப்ரீ ரேடிக்கலா மாறிடும். அடுத்த ஸ்டெப், சார் ஒரு பாண்டுங்கிறது 2 எலக்ட்ரான் சார். இந்த எலக்ட்ரான் இது எடுத்துக்கும், இந்த எலக்ட்ரான் இது எடுத்துக்கும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியில போச்சு. கார்பன் டை ஆக்சைடு வெளியில போச்சு. R டாட் கிடைக்கும். R டாட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது 2 மாலிகுல், அதனால 2 R டாட் 2 கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இந்த 2 R டாட் தான் RR மாறுறது. இதான் ப்ராடக்ட். இதான் ப்ராடக்ட். ஸோ ஆனோட்ல RR ப்ராடக்ட், RR ப்ராடக்ட் பிளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டும் ஆனோட்ல கிடைச்ச ப்ராடக்ட். ஓகேவா? கேத்தோட் போட்டுமா? கேத்தோட்ல என்ன நடக்கும்? இந்த 2 H பிளஸும் இவன் கொடுத்த 2 எலக்ட்ரானை வாங்கிக்கும். வாங்கிட்டு H2 கேஸா மாறிடும். ஸோ கேத்தோட்ல ஒரு ப்ராடக்ட் H2 கேஸ். மீதி இருக்கிறது என்ன சார்? 2 எண்ணெயை வச்சு மீதி இருக்கு சார். அதுவும் கேத்தோட்லயே ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அட் ஆனோடுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அட் கேத்தோடுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். புரிஞ்சுதான் பாருங்க, புரிஞ்சுதான் பாருங்க. கமான். ஓகே. Yes, sir. இங்கே நானு அல்க் ஈனு அல்க் ஐன்லாம் நடத்த போறேன். ஒரே நிமிஷம். இந்த ஒரு மெத்தடை மட்டும் நான் எல்லாத்துக்கும் நடத்துறேன். அப்ப பாரு, ஸ்டார்டிங் மெட்டீரியலை நான் இதை எடுத்துக்கிட்டேன்னா என்னோட ப்ராடக்ட் அல்கேன். என்னோட ப்ராடக்ட் அல்கேன். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்ப கவனிய, நான் ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் எடுத்துக்கிறேன்னு பாரு. என்ன இது? 4 கார்பன் இருக்கிற டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நான் ஸ்டார்டிங் மெட்டீரியலா மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்தேன்னா
மோனோ கார்பாக்சிலிக் எடுத்தேன்னா அல்க் ஏன் ப்ராடக்ட். அதுவே நான் ஒரு டை கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்னு பாரு. சார் இவன் வெளில போயிடுவான் சார், இது ஆனையான ஆனோடு போகும், 2 கார்பன் டை ஆக்சைடை விட்டுரும் சார். ஆஃப்டர் லீவிங் 2 கார்பன் டை ஆக்சைடு கெட் திஸ். கரெக்டா பாரு, கரெக்டா பாரு. அல்க் ஈன் கிடைக்கும், அல்க் ஈன் கிடைக்கும். கரெக்டா? ஒரு டை கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன்னா அல்க் ஈன் கிடைக்கும். என் கேள்வி, சார் எனக்கு அல்க் ஐன் வேணும், நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே இங்க டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு டை கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கணும். புரியுதா பாரு? ஏற்கனவே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற டை கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கணும். புரிஞ்சுதான் சொல்லுங்க. Yes, sir. ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு கோத்ரூ பண்ணணும் தம்பி. நான் வேகமாக தான் நடத்திட்டு போயிட்டு இருக்கேன். நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், எக்ஸ்பிரஸ் மாதிரி. சரி, ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஜென்ரலா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேச வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஃபியூ மெம்பர்ஸ், அதாவது C1ல இருந்து C4 வரைக்கும் கேஸா இருக்கும். போக போக வேண்ட்ரால்ஸ் ஃபோர்ஸ் அதிகம், லிக்விட் ஆகும். அதுக்கப்புறம் வேண்ட்ரால்ஸ் ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக அதிகமாக வேக்ஸ் லைக் சாலிட்ஸா இருக்கும். ஓகேவா? சரி, பொதுவா செயின் லென்த் அதிகமாச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த மாலிகுல் என்ன பார்க்கும் சொல்லுங்க? செயின் லென்த் அதிகமாகுது, அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த மாலிகுல் அதிகமாகும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமான வேண்ட்ரால்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். வேண்ட்ரால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாகுதுனாலே அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அதிகமாகுதுன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் எல்லாம் புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? Yes, sir. ஜெனரல் மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எதா இருந்தாலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு மாலிகுலர் வெயிட் பா. ஸோ மாலிகுலரோட வெயிட் அதிகமா இருந்தா மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கு. பாயிலிங் பாயிண்ட் inversely proportional to branching and melting point is directly proportional to tight packing of molecules. ஏன்னு சொல்றேன் பாரு. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா, நல்லா கவனி, இப்பதான் சொன்னோம். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தா மோர் சர்ஃபேஸ், அப்ப வேண்ட்ரால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். வேண்ட்ரால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலும் டைட்டா அட்ராக்ட் ஆயிருக்கு, அப்ப பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். கரெக்டா? அதுவே பிரான்ச்சிங் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது? சர்ஃபேஸ் ஏரியா குறையுது, சர்ஃபேஸ் ஏரியா குறையுது. அப்ப பாரு, பிரான்ச்சிங் அதிகமானா சர்ஃபேஸ் ஏரியா குறையுது. அதனால எக்ஸாக்ட் ஆப்போசிட் எல்லாமே, இது குறையும், பாயிலிங் பாயிண்ட்டும் குறையும். ஸோ பிரான்ச்சிங் அதிகமானா பாயிலிங் பாயிண்ட் குறையும். யாருக்காவது ஏதாவது புரியலன்னா, சார் புரியலன்னு சொன்னீங்கன்னா சொல்லி கொடுத்துருவார். ரைட், now we will go with chemical properties. Okay, ஹாலஜனேஷன் செஞ்சா என்ன ஆகும்? நைட்ரேஷன் செஞ்சா என்ன ஆகும்? கம்பஷன்னா பர்ன் பண்றது. அதே இன்கம்ப்ளீட் கம்பஷன் இருந்தா என்ன ஆகும்? ஆக்சிடேஷன், ஐசோமரைசேஷன், பைரோலைசிஸ். அவ்வளவுதான். இதை மட்டும் பார்த்துட்டா போதும். அல்க் ஏனை பொறுத்த வரைக்கும் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் என்ன. இதுல ஃபர்ஸ்ட் 2 ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்னது ஏற்கனவே பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்றேன் பாரு. மீத்தேன் ஹாலஜனேஷன் பண்ணினா மெத்தில் குளோரைடு, மெத்திலீன் குளோரைடு, குளோரோஃபார்ம், கார்பன் டெட்ராக்ளோரைடு. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் நடத்தின ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அதேதான் இது, அதேதான் அது. ஸோ சன்லைட் முன்னிலையில குளோரின் இருந்தா போதும். சன்லைட் முன்னிலையில குளோரின் இருந்தா ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் நடக்கும். அதே தான் நைட்ரேஷனும். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நைட்ரேஷனும். நைட்ரேஷன் இஸ் ஆல்சோ an example of free radical substitution. இப்போ நீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல நைட்ரேஷன்ல ப்ரோபேன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ப்ரோபேன் நைட்ரிக் ஆசிட் போட்டு நல்லா ஹீட் பண்றேன், என்னென்னலாம் கிடைக்கும்னு எழுதுறேன் பாரு. சார் 1 நைட்ரோ ப்ரோபேன் ஒரு ப்ராடக்ட்,
2 நைட்ரோப்ரோபேன் ஒரு ப்ராடக்ட். நீங்க அளவுக்கு மீறி ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணா பாண்ட் பிரேக் ஆகும். அப்படி பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா லெஃப்ட் சைட் பாரு 2 கார்பன் இருக்கு. அப்படின்னா நைட்ரோ ஈத்தேன். ரைட் சைட் பாரு ஒரு கார்பன் இருக்கு. நைட்ரோ மீத்தேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். This is also a free radical substitution reaction. Generally, very high temperature favors free radical substitution reaction. ஞாபகம் வச்சுக்கோ. Very high temperature favors free radical substitution reaction. Okay, அடுத்து போலாமா? ஆல்கேன்ஸ் நமக்கு பெருசா வேலை இல்லை. அடுத்தது போயிடுறேன். அடுத்தது கம்பஷன். கம்பஷன் என்ன? CN H2N + 2 இதான் அல்கேன். எரிக்கிற ஆக்சிஜனோட கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. இதுதான் கம்பஷன். இந்த ஈக்குவேஷனை நான் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பண்றேன்னு பார். சார் n கார்பன் இருக்கு லெஃப்ட் சைட்ல, அப்ப ரைட் சைட்ல n கார்பன் வேணும். 2n + 2 ஹைட்ரஜன் இருக்கு லெஃப்ட் சைட்ல, அப்ப இங்க நான் n + 1ன்னு போடணும். ஏன்னா அப்பதான் n + 1 ஹைட்ரஜனோட சேரும்போது 2n + 2ன்னு மாறும். புரியுதா எல்லாருக்கும்? போட்டுமா? Yes, sir. எஸ். ஆக்சிஜன் பாரு, இங்க 2n இருக்கு, இங்க n + 1 இருக்கு. அதாவது இன் டோட்டல் ரைட் சைட்ல 3n + 1 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைட்ல சார் 2x சார். அப்ப வாட் இஸ் x? அப்ப x is equal to 3n + 1 divided by 2. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால அடிச்சுட்டு எழுதுறேன். அப்ப x ஓட வேல்யூ 3n + 1 divided by 2. புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்க. ஓகேவாமா? Yes, sir. Okay, sir. ஓகே Sir. ஓகே. ரைட். அடுத்தது இன்கம்ப்ளீட் சார் கம்பஷன். ஆக்சிஜன் மட்டும் மறுபடியும் சொல்லுங்க சார். ஆக்சிஜன் மட்டும் மறுபடியும் சொல்லணும். பாரு ஒன்றும் இல்லை. ரைட் சைட்ல இங்க எவ்வளவு இருக்குன்னு இங்க ஏதோ நம்பர் போடணும், எனக்கு தெரியாதுமா. ஐ எம் டேக்கிங் இட் as x. ரைட் சைட்ல பாரு 2n + n + 1 × 1, அப்ப n + 1 இவ்வளவு இருக்கு ரைட் சைட்ல. இதை 3n + 1 அப்படின்னு எழுதலாம். therefore x is equal to 3n + 1 by 2. ஓகேவாமா? எஸ் சார். அப்ப x-க்கு பதில் 3n + 1 by 2ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான்டாமா. 2 தடவை செய். இந்த ஈக்குவேஷனை நீ இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஈக்குவேஷனை எழுதிப்பாரு, தாராளமா வந்துடும். இப்ப ஆல்கேன் நடத்திருக்கோம், அடுத்தது ஆல்கீன் நடத்தும் போது இதே மாதிரி எழுதுவேன், ஆல்கைன் நடத்தும் போது இதே மாதிரி எழுதுவேன். அங்கெல்லாம் நீ இதை யோசிக்கணும்னு அவசியமே இல்லாம போயிடும், சீக்கிரமா முடிச்சிடலாம். ரைட். அடுத்தது இன்கம்ப்ளீட் கம்பஷன் என்ன? சார் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு கார்பன் டை ஆக்சைடா மாறுதுன்னா கம்ப்ளீட்டா பேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் கம்ப்ளீட் கம்பஷன். அதுவே அது கார்பன் டை ஆக்சைடா மாறாம கார்பன் மோனாக்சைடாகவோ இல்ல கார்பனாகவோ மாறுதுன்னா இததான் இன்கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட் கம்பஷன்னா கார்பன் டை ஆக்சைடா மாறி இருக்கணும். கார்பன் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடா மாறிச்சுனா தான் அது கம்ப்ளீட் கம்பஷன். அப்படி இல்லாம கார்பன் மோனாக்சைடா மாறினாலோ கார்பனா மாறினாலோ அது இன்கம்ப்ளீட் கம்பஷன். ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். நாம படிச்சுட்டு இருக்கிறது அல்கேன். ஒரு அல்கேன் ஆக்சிடைஸ் ஆனா ஆல்கஹாலா மாறலாம், ஆல்டிஹைடா கூட மாறலாம், கீட்டோனா கூட மாறலாம், கார்பாக்சிலிக் ஆசிடா கூட மாறலாம், கார்பன் டை ஆக்சைடு கூட மாறலாம். என்ன சார் சொல்றீங்க? கார்பன் டை ஆக்சைடு. ஆமா பாரு, இந்த ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் தான். இந்த ரியாக்ஷன் ஆக்சிடேஷன்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கம்பஷன். ஆக்சிடேஷனோட ஒரு டைப் தான் கம்பஷன். சோ இதுல யார் வேணா கிடைக்கலாம். ஹூ இஸ் த ப்ராடக்ட் முடிவு பண்றது யாரு? பதில் சொல்லுங்க. Oxidation agent. வெரி குட். நீ யூஸ் பண்ற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் முடிவு பண்ணும். என்சிஆர்டில ஒரு 3 ஏஜென்ட் கொடுத்து 3 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ரியாக்ஷனை கோத்ரூ பண்ணு. என்சிஆர்டி ரியாக்ஷன்ஸை கோத்ரூ பண்ணு. நெக்ஸ்ட் ஐசோமரைசேஷன், பைரோலைசிஸ். இதுல அந்த இடத்துல இடம் பத்தாதனால நான் ஐசோமரைசேஷன் கீழே கொண்டு போறேன். சரி, பைரோலைசிஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். சார் பைரோலைசிஸ்னா என்ன சார் சொல்லுங்க சார். ஒன்னும் இல்லப்பா, தெர்மல் பிரேக் டவுன் இல்லைன்னா தெர்மல் டீகம்போசிஷன், இதுக்கு பேர் தான் பைரோலைசிஸ். அப்படின்னா நான் தெர்மல் டீகம்போசிஷனா ஹீட் பண்ணியே மாலிகுலை உடைக்கிறது. இந்த காம்பவுண்டோட பேர் என்ன சொல்லு? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்?
ப்ரோபேன் ஹீட் பண்ணிட்டே இருக்கேன். ஐ ஆம் ஹீட்டிங் இட் கண்டினியூஸ்லி சார் அப்படின்னா இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியில வந்துடும். அப்படி வெளியில வந்துச்சுன்னா ஐ வில் கெட் ப்ரோபீன். நல்லா கவனி, நான் இன்னும் நிறுத்தல, ஐ ஸ்டில் ஹீட்டிங். அப்படின்னா the bond will break ஆச்சுன்னா ஐ வில் கெட் ஈத்தேன் பிளஸ் மீத்தேன். புரிஞ்சுதா? ஏன்னா 2 கார்பன் ஈத்தேன் 1 கார்பன் மீத்தேன். புரிஞ்சுதா? Yes, sir. ஐ ஆம் ஸ்டில் ஹீட்டிங். அப்ப பாரு, இங்க இருந்து ஒரு ஹெச் இங்க இருந்து ஒரு ஹெச் வெளியில போயிட்டு ஐ வில் கெட் ஈத்தீன் ஆல்சோ. ஐ ஆம் ஸ்டில் ஹீட்டிங். திஸ் பாண்ட் வில் பிரேக் ஆன ஒரு கார்பன் மீத்தேன். இந்த மாதிரி ஏன் எதுக்குன்னே தெரியாம எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் பைரோலைசிஸ். இதுல இதெல்லாம் கொஸ்டின் வராது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது போலாமா? Yes, sir. Yes, sir. ஐசோமரைசேஷன். வெரி குட். ஐசோமரைசேஷன் ஜென்ரலா ஏதோ ஒரு மெட்டலோட சால்ட் வித் ஆசிட் எக்ஸாம்பிள் என்சிஆர்டில அலுமினியம் குளோரைடு HCl கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிலிண்டர்ல என் பியூட்டேன் வச்சிருக்கேன். இந்த சால்ட்டை நான் யூஸ் பண்ணா அந்த சிலிண்டர்ல கொஞ்ச நேரத்துல பார்த்தா என் பியூட்டேனும் இருக்கும் ஐசோ பியூட்டேனும் இருக்கும். ஒருத்தன் அவனோட ஐசோமரா மாறணும். அதனாலதான் இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? ஐசோமரைசேஷன் பேர் வைக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நீயே ஈஸியா கோத்ரூ பண்ணலாம். புரிஞ்சுதா? அடுத்தது போட்டுமா? Yes, sir. ஒரு ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்பெஷல், அதனால அதை மட்டும் தனியா நடத்துறேன். என்ன சார் அதுன்னா அரோமேட்டைசேஷன். ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட்ல பென்சீன் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது, பென்சீன் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்ப மினிமமா இங்க 6 கார்பனாவது இருக்கணும். ஹெக்சேன் 6 கார்பன். ஹெப்டேன் 7 கார்பன் எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? டொலுவின் கிடைக்கும். ஆக்டேன் 8 கார்பன் எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? எத்தில் பென்சீன் கிடைக்கும். இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போலாம் நம்ம இஷ்டத்துக்கு. நம்ம இங்க வேலையை மட்டும் பார்ப்போம். ரைட், இங்க என்னன்னா இதுக்கான ரியேஜென்ட் தான் கொஞ்சம் ஸ்பெஷல். எனி டி பிளாக் எலமெண்ட், ஜெனரலி குரோமியம் ஆர் வெனேடியம் ஆர் மாலிப்டினம், generally a D block element at a high temperature and high pressure. ஸோ ஏதாவது ஒரு டி பிளாக் எலமெண்ட்டோ இல்லை மெட்டல் ஆக்சைடோ, குரோமிக் ஆக்சைடு எழுதலாம், மாலிப்டினம் ஆக்சைடு எழுதலாம், வெனேடியம் ஆக்சைடு எழுதலாம், இந்த மாதிரி. ஸோ ஏதோ ஒரு டி பிளாக் எலமெண்ட் அல்லது அதோட மெட்டல் ஆக்சைடு, டி பிளாக் மெட்டல் ஆக்சைடை ஹை டெம்பரேச்சர்லயும் ஹை ப்ரெஷர்லயும் மினிமம் 6 கார்பன் இருக்கிறவங்கள போட்டு ஹீட் பண்ணும்போது பென்சீன் நியூக்ளியஸ் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் அரோமேட்டிக் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறதுனால அரோமேட்டைசேஷன் பேரு. ஓகேவா? Okay, sir. சூப்பர். இதுல முக்கியமான விஷயம், நீ கண்டிப்பாக you have to go through NCERT. ஏன்னா NCERTல ஒரு 3 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. மாலிப்டினம் ஆக்சைடு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணும்போது ஜென்ரலா ஆல்டிஹைட் will be the product. So if the oxidizing agent is molybdenum oxide, aldehyde will be the product. If the oxidizing agent is KMNO4, tertiary alcohol will be the product. அதனால தான் சொல்றேன், இந்த ஒரு ரியாக்ஷனுக்காக நீ NCERT எடுத்து வச்சு கோ த்ரூ பண்ணிடு. அவ்வளவுதான்ப்பா. அல்கேன்ஸ் முடிச்சிட்டோம்ப்பா. அல்கேன்ஸ் புரிஞ்சுதா? அல்கீன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? Yes, sir. வேற வழியே இல்லை, நான் கடன்னு போய் தான் ஆகணும். அப்பதான் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். பாரு, அல்கீன். ஸோ ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம், அதனால நான் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. டைரக்டா ஐம் கோயிங் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன். அல்கீனோட ப்ரிப்பரேஷன். ஸ்டார்டிங் மெட்டீரியல் கடன்னு ஒரு சில ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் எழுதிடுறேன், அதுல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். RC ட்ரிபிள் பாண்ட் C R dash. ஓகே. அடுத்தது எனி அல்கைன், எனி அதர் அல்கைன். அடுத்தது RX. அடுத்தது விசினால் டைஹேலைட். அடுத்தது ஜெம் டைஹேலைட். அடுத்தது ஆல்கஹால்ஸ். அடுத்தது குவாட்டர்னரி சால்ட், அது வேணாம் சொல்லிக்கலாம். ஓகே, அவ்வளோதான்ப்பா.
நாம அல்க் ஈனை ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி பண்றது சார்? இதுல 1 மோல் H2 ஆட் பண்ணா போதும் சார். சூப்பர். 1 மோல் H2 ஆட் பண்ணா அல்கீன் கிடைக்கும். சூப்பர், கரெக்ட் தான். ரியேஜென்ட் தான் ரொம்ப முக்கியம். 2 ரியாக்ஷன் சொல்லித்தரேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு பேரு லின்லார் ரியாக்ஷன் இல்ல லின்லார் ரிடக்ஷன். ஏன்னா நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறோம், அதனால ரிடக்ஷன் சொல்லலாம். ரெண்டாவதுக்கு பேரு பிர்ச் ரிடக்ஷன். என்ன சார் சொல்றீங்க? பாரு, லின்லார்னா என்னன்னு சொல்றேன் பாரு. பல்லேடியம் மெட்டல் வித் கால்சியம் கார்பனேட் ஆர் பேரியம் சல்பேட், இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணிக்கோ. கேட்டலிட்டிக் பாய்சன் பேரு. பிர்ச் ரிடக்ஷன் என்ன சார்? சோடியம் வித் லிக்விட் அமோனியா. என்ன நடக்கும்ன்றத பாத்துக்கோ. இந்த ரியாக்ஷன்ல சிஸ் ப்ராடக்ட் தான் கிடைக்கும், இந்த ரியாக்ஷன்ல டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க? பாரு, அதுக்கு தான் நான் ஆர் டேஷ்னு எழுதினேன். ஆர் டேஷும் ஒரே சைடு இருக்கும், சிஸ் ப்ராடக்ட். ஆர் டேஷும் ஒரே சைடு இருக்கும், சிஸ் ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷன்ல ஆர் டேஷும் ஆப்போசிட்ல இருக்கும், டிரான்ஸ் ப்ராடக்ட். சோ ஒரு அல்க் ஐன் எடுத்துக்கோ. ஒரு அல்க் ஐன்ல லின்லார் ரிடக்ஷன் பண்ணினா எப்பயுமே உனக்கு என்ன ப்ராடக்ட் தான் கிடைக்கும் சொல்லு? சிஸ் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதுவே நீ பிர்ச் ரிடக்ஷன் பண்ணினா டிரான்ஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும். சரி, அடுத்தது சார், ஒரு அல்க் ஐன அல்க் ஈனா மாத்தன என்ன பண்ணும்? சாதாரண ரியாக்ஷன் செபாத்தியர் சாண்டர்சன். ஸ்லோவா செய்யணும்னா, ஏன்னா செபாத்தியர் சாண்டர்சன்ல அல்க் ஈனும் அல்க் ஏனா போயிடும், அதனால அந்த ரியாக்ஷனை ஸ்லோவா செய்யணும். சரி, அடுத்த கேள்வி. ஆர்எக்ஸ் எப்படி அல்க் ஈனா மாத்துறது? இப்படி எழுதுறேன், ரிமூவல் ஆஃப் HX சொல்லலாமா? சொல்லலாமா சார்? ஒரு கார்பன்ல இருந்து ஹாலஜன் எடுங்க சார், பக்கத்து கார்பன்ல இருந்து H எடுங்க சார். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேரு? டீஹைட்ரோ ஹாலஜினேஷன். என்ன பேரு? டீஹைட்ரோ ஹாலஜினேஷன். இதை நான் உங்களுக்கு நடத்திருக்கேனப்பா. E2 E2 எலிமினேஷன் நடத்தணும் பாரு. E2 எலிமினேஷன் எல்லாரும் திரும்ப ஒரு தடவை E2 எடுத்து வச்சு படி. நான் இதுக்குதான் அந்த மெக்கானிசம் கொஞ்சம் பொறுமையா இந்த சென்ஸ் ரொம்ப பொறுமையா நடத்த முடியல, பட் நடத்திட்டு வந்தேன். E2 ரியாக்ஷன் எடுத்து வச்சு பாரு. சோ அப்ப இங்க யார் ரியேஜென்ட்? ஒன்னு ஆல்கஹாலிக் ஏஓஹெச், இல்லனா அதை விட ஸ்ட்ராங் பேஸான சோடா அமைடு. இந்த ரெண்டு பேஸ்ல ஏதாவது ஒரு பேஸ் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணினா HX ரிமூவ் ஆயிட்டு அல்கீன் ப்ராடக்டா கிடைக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா ஜனனி? Yes, sir. யோகிதா? Yes, sir. ரைட். நெக்ஸ்ட், விசினால் டைஹாலைட். நான் மியூட் பண்றேன் தம்பி, யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணல பாரு. விசினால் டைஹாலைட் என்ன சார்? இப்ப பக்கத்து கார்பன்ல 2 ஹாலஜன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார், அதுக்கு பேர் விசினால் டைஹாலைட். ஜெம் டைஹாலைட் என்ன? ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன் இருக்கிறது. ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார், அதுக்கு பேர் ஜெம் டைஹாலைட். இப்போ எக்ஸாம்பிள் இது CH3ஆவே இருக்கட்டும், இது H2H2ஆவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்ணா எனக்கு அல்கீன் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜிங்கை போட்டு ஹீட் பண்ணணும். ஏன்னா ஜிங்க் வில் ரிமூவ் Cl2. ஜிங்கை போட்டு ஹீட் பண்ணணும், ஜிங்க் வில் ரிமூவ் Cl2. அப்ப இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாரு? CH2 டபுள் பாண்ட் CH2. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, sir. அதுவே இங்க என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ. CH3 CHCl2 ஜிங்கை போட்டு ஹீட் பண்ணுவாங்க, CH3 CHCl2. அப்ப என்ன ப்ராடக்ட்? CH3 CH டபுள் பாண்ட் இவன் CH அப்புறம் CH3. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? Okay, sir. இதுதான் ஜெம் டைஹாலைட் யூஸ் பண்ணா கிடைக்கிற ப்ராடக்ட். ஜெம் டைஹாலைட் யூஸ் பண்ணா கிடைக்கிற ப்ராடக்ட். இதுக்கப்புறம் நாங்க ஜெம் டைஹாலைட் இங்கே ஏற்றினேன், அதான் ஆல்கஹால் எழுதணும்னே காணுமே பாக்குறேன். சரி, இன்னொரு மெத்தட் இருக்கு, அது வந்து ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால் இருந்து எப்படி அல்கீனை கொண்டு வருவ சார்? ஆல்கஹால்னா என்ன சார்? இதானே சார்? ஓகே. அல்கீனா மாத்தணும் என்ன பண்ணணும்? இந்த கார்பன்ல இருந்து OH எடுக்கணும், பக்கத்து கார்பன்ல இருந்து ஒரு H எடுக்கணும். இதுக்கு பேரு டீஹைட்ரேஷன், ரிமூவல் ஆஃப் வாட்டர். இதை ஏற்கனவே நடத்திருக்கோமா?
நடத்தியிருக்கிறோமா? E1 எலிமினேஷன்ல Yes, sir. நடத்தியிருக்கோம். எடுத்து பாரு என்ன ரியேஜென்ட் இதுக்கு? ஹைலி கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணா போதும். E1னா ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். ஸ்டேபிள் கார்போகேட்டையான் சொன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிளா தான் நடக்கும். இவ்வளவு விஷயங்களும் பேசியிருக்கோம். ஓகேவா? சோ கவனிங்க, அல்க் ஈனோட ப்ரிப்பரேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதோட இந்த செஷன் இருக்கட்டும். தேங்க்யூ.